அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 இன்றைக்கி எலெக்ஷன். அல்லேலூயா. இந்த எலெக்ஷன் நேரத்தில் அநேகர் ஓட்டு போடும்படியாய் கடந்து சென்று கொண்டிருக்காங்க. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு ஆண்டவர் நல்ல தலைவர்களை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய கரமாகப்பட்டது நல்ல தலைவரை எழுப்பணும். அது மாத்திரம் இல்லை, இந்த நாள் முதலமைச்சருக்காக இந்த எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்குது. இதில் போட்டி போடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் நியமிக்கப்பட்டவர்களை தான் தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம தேசத்திற்காக, நம்ம தமிழ்நாட்டிற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க அனைவரும் இந்த எலெக்ஷனுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே அற்புதங்களை செய்வாராக. மனுஷனுடைய சொந்த உரிமையில் நம்ம ஓட்டு போடுறோம். ஆனாலும் ஆண்டவர் யாரை முதலமைச்சராய் மாற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அவரை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆமேன். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகள், இவர்கள் வர வேண்டும், அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 89 24ஆம் வசனம் சொல்லுகிறது போல, ஆண்டவர் யாரை இந்த நாட்களில் தீர்மானிக்கிறார் அவர்களுடைய கொம்பு உயரும். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். அதற்காக எல்லாரும் ஜெபத்தோடு ஓட்டு போடுங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் எங்கெல்லாம் மகிமைப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் பெரிய மிராக்களை செய்வார். நம்ம நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமான காரியத்தை தேவன் செய்வார். எல்லாரும் ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.